அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 22வது தராவிஹில் 26 ஜுஸுகள் நிறைவாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லப்படுகின்ற நற்குணங்கள், சமூக ஒழுக்கங்கள் பின்பற்றி வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இன்றைய தராவிஹில் 13வது ரக்காத் 14வது ரக்காத் முழுமையாக சூரத்துல் ஹுஜராத் ஓதப்பட்டது. ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு அறைகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த சூறாவுக்கு அறைகள் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால், சில வெளிநாட்டு மக்கள், சில கிராம மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வரும் பொழுது நபியவர்கள் வீட்டில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலுக்கு சென்று சந்திப்பதற்கு அவர்கள் தாமதிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு முன்னே வந்து யா முஹம்மத் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்று தான் அழைப்பார்கள். இவர்கள் கிராமவாசிகளாக புதியவர்களாக இருப்பதின் காரணமாக அறைகளுக்கு வெளியே நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அழைத்ததன் காரணமாக அவ்வாறு நபியை அழைக்கக்கூடாது. நபி அவர்கள் உங்களுடைய பள்ளிவாசலுக்கோ உங்களுடைய இடங்களுக்கோ வரும் வரை நீங்கள் தாமதிக்க வேண்டும், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை நீங்கள் காக்க வேண்டும் என்பதை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பதினால் இந்த சூராவுல மின் வராஹில் ஹுஜராத் என்ற வார்த்தை வரும். அதை வைத்து அறைகள் என்ற பெயர் இருக்கிறது. ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த சூராவுக்கு இப்படி பெயர் வைப்பார்கள், சூரத்துல் ஆதாப். அதப்ஸ சல்லேபா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? ஒழுக்கங்கள். சூரத்துல் அஹ்லாக், நல்ல குணங்கள் என்று இந்த சூராவுக்கு மற்ற பெயர்கள் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சூரா 18 ஆயத்துக்களை கொண்டது. இந்த 18 ஆயத்துகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தனிநபருடைய நற்பண்புகள் எப்படி இருக்க வேண்டும். நீங்கள் முதல் ஆயத்திலிருந்து எடுத்து படித்தால், தர்ஜமா கிதாப் எடுத்து படிக்கணும், 18 ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூரா ஒவ்வொரு நற்பண்பை பற்றியும் எடுத்து சொல்லும். புறம் பேசக்கூடாது, மற்றவர்களுடைய குறைகளை ஆராயக்கூடாது, ஒருவரை பட்ட பெயரை வைத்து அழைக்கக்கூடாது, ஒருவரை பரிகாசப்படுத்தக்கூடாது. இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அற்புதமான இந்த சூறாவில் சொல்லியிருப்பார். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முன் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை முந்திக் கொண்டு வராதீர்கள். அல்லாஹும் ரசூலும் ஒரு சட்டம் சொல்லும் பொழுது நான் இப்படி சொல்றேன், நான் இப்படி நினைக்கிறேன் என்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள், முந்தாதீர்கள். இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன? முதல் ஆயத்தை இதுதான். இரண்டாவது ஆயத், யா அய்யுல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, மௌனமா இருங்க. நபியுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறதா, மௌனமா இருக்கணும். நம்ம அந்த நேரத்தில் அது இது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி இந்த ஆயத் இறக்கப்பட்ட உடனே தொழுகைக்கு வருவாங்க, உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. நபியோடைய வார்த்தைகள் பேசுகின்ற அந்த இடங்களில் இருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டார்கள், எங்கே சாபித் இப்னு கைஸ்? பல நாட்களாக காணவில்லை, பார்க்கவே முடியல, எங்க? வீடுகளில் போய் கேட்குறாங்க, என்னங்க வரலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, அனமின் அஹலின் நார், நான்
நரகவாசிகளிலிருந்து என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆம், நான் யார் தெரியுமா? நபியுடைய வார்த்தையை விட என்னுடைய சத்தங்கள் அதிகமாக இருக்கும். ரஃபீஉ ஸௌத், அவர் பேசினாலே கணீன் கணீன்னு கேட்கும். அவர் பேசும் பொழுது அவருடைய சத்தம் வந்து கணீன் கணீன்னு இருக்கும். எனவே அவர் நினைச்சுக்கிட்டார், ரஃபீஉ ஸௌத், இந்த சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அல்லாஹ் என்னை பற்றி தான் இறக்கி இருக்கிறான் போல, நான் நரகவாசியாக ஆகிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதே. ஏன்னா அந்த ஆயத்து அப்படிதான் இருக்கும். லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபிஹி அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்ற அந்த ஆயத்திற்கு ஏற்ப அந்த சஹாபி பயந்து கொண்டிருந்தாங்க. நான் நரகவாசியாக ஆகிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாக போய்விட்டது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த சஹாபி இப்படிலாம் சொல்றாங்க யா ரசூலல்லாஹ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க, லா ஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர். ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி, அவரை அழைத்துட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுவது கட்டளை எப்படி என்று சொன்னால், நபியுடைய வார்த்தையை விட நம்மளுடைய வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, உயர்ந்த கூடாது என்பதற்காக. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஇன் ஜாஅகும் ஃபாசிகும் பினபஇன், வதந்திகளை பரப்பக்கூடாது. உங்களிடத்தில் ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தியை நீங்கள் மற்ற மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது என்பதை சொல்லப்படுகிறது. வதந்திகளை ஒருபோதும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, என்னென்னதோ இருக்கு, இதில் எல்லாம் ஒரு செய்தி வந்த உடனே அப்படியே பரப்பி விடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிங்க, ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செய்தியையும் கேட்ட உடனே அதை பரப்பி விடாதீர்கள். சஹாபா பெருமக்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்பொழுது ஒரு சஹாபி வலீத் இப்னு உக்பா அவங்கள பனு முஸ்தலிக் என்ற கூட்டத்தாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த கிராம மக்கள் இடத்துல போகும்பொழுது அவங்கெல்லாம் இவரை வரவேற்பதற்காக வேண்டி வெளியே வந்து நின்றுருக்கிறாங்க, எல்லைக்கு வெளியே. இவர் நினச்சிக்கிட்டாரு, ஆஹா இந்த மக்கள்லாம் இன்னும் திருந்தலை போல, யாராவது வந்தால் அவங்கள பிடிச்சி என்ன செய்யலாம், அடிக்கலாம் போலன்னு என்ன இருக்கிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இவர் போனவர் திரும்பி அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலுல்லாஹ், நான் போனேன், என்னை அடிக்கிறதுக்காக அவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க, நான் பயந்து தப்பிச்சு என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு படையை தயார் பண்ணாங்க. உடனே ஒரு படையை தயார் பண்ணி இந்த மக்களிடத்தில் நீங்கள் போங்கன்னு சொல்லும் பொழுது பனு முஸ்தலிக் என்ற குலத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து விட்டார். வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் உக்பத் இப்னு வலீத் நம்மளை பார்க்க வந்தாங்க, நாங்கள் அவரை வரப்பதற்காக வேண்டி எல்லையில் நின்றுக்கிட்டு இருந்தோம், அவர் நம்மளை பார்த்த உடனே ஓடி போயிட்டாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களாம் அவரை அடிக்கிறதுக்காக வந்தீங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஒருபோதும் இல்லை யா ரசூலுல்லாஹ், ஜக்காத்துடைய அத்த பொருள்களும் நாங்கள் சேகரித்து வைத்து அவருக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தோம், ஆனால் அவர் நம்மை பார்த்தவனே பயந்து போய்விட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அத்தபீனு மினல்லாஹ், விளக்கம் தேடுவது. ஒரு விஷயத்தில் வதந்தியை பரப்புவதற்கு முன்னால் விளக்கம் தேடுவது என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இருக்கிறது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் காட்டுவது என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், இப்பொழுது அந்த வீடியோ வந்து அப்படியே பரப்புறது, ஷேர் பண்ணுறது, அதில் என்ன உண்மை என்ன நிலை எதுவுமே பார்க்கறது கிடையாது. இது இப்பொழுதா, இதை அனுப்பலாமா வேண்டாமா, இல்லை ஃபார்வர்ட். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் வதந்திகளை என்ன செய்யாதீர்கள், பரப்பாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னமல் முக்மினூன இஹ்வா, முக்மீன்கள் யாவும் சகோதரர்கள், எனவே அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். 2 பேர் பிணங்கி கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சூரத்துல் ஹுஜராத் முழுக்க நல் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். ஹதீஸ்ல வரும், சூரியன் உதயமாகக்கூடிய நாள்களிலே ஆக சிறந்த நாள் எது தெரியுமா? தஅதிலு பைன ஸ்னைன், 2 நபர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானப்படுத்தி வைக்கிறீர்களே, அதுதான் உங்களுக்கான சிறந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கணவன் மனைவி பிரச்சனை, அல்லது ஒரு கூட்டத்தார்கள் மத்தியில் பிரச்சனை, அப்படி இருக்கும் பொழுது சமாதானப்படுத்துகிறீர்களே, அது சதக்காவுடைய நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் குர்ஆனுடைய வசனம் சொல்லிக் கொடுக்குது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், கெட்ட எண்ணத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் அழைச்சு சொல்றான். கெட்ட எண்ணம் ஒருபோதும் வைக்காதீர்கள் யாரின் மீதும். அது என்ன கருத்தை சொன்னாலும் சரி, அவரை பற்றி நல்ல எண்ணத்தை கொள்ளுங்கள். ஹுஸ்னுல் ஹுல்க், ஹுஸ்னுல் வன், நல்ல எண்ணம் வேண்டும். யாரையாவது பார்க்கும் பொழுதே தவறான எண்ணத்தில் பார்க்கறது, இவன் இப்படியா இருப்பானோ, இதற்காக வந்திருப்பானோ, அதற்காக வந்திருப்பானோ, பல எண்ணங்கள். எண்ணத்தை சுத்தப்படுத்தணும். நம்மளுடைய எல்லா அமல்களும் நியத்துகளை கொண்டுதான் இருக்கிறது. எனவே நியத் என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத். அல்லாஹ் நம்மளுடைய நியத்துகளை தான் பார்க்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய உடல் பலத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா நிய்யாத்திக்கும், உங்களுடைய நிய்யத்துகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், பார்க்கிறான். உங்களுடைய குலூபிக்கும், உங்களுடைய இதயங்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். எனவே எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், இன்ன பாதல் லன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் இருக்கிறதே அது பாவச் செயலாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த அந்த வசனத்திலே சொல்கிறார். எண்ணங்கள் சீர்படுத்த வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பலவீனமா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மாணவர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்றார், கவ்வல்லாஹு லுஅஃபகும், உங்களுடைய பலவீனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பலப்படுத்துவானாக. அரபி அவருக்கு தெரியாது, வாசகத்தை இப்படி சொல்றார். அப்படின்னா என்ன, நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் பலவீனமா ஆயிரணும் என்ற வார்த்தையை போல அவங்க சொல்றாங்க. உடனே பக்கத்தில் இருந்தவர், என்னப்பா ஒரு உஸ்தாதை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டார். அவருக்கு அரபி தெரியல, அவர் இப்படி சேகரித்து அந்த வார்த்தையை சொல்லிட்டார். உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒருவேளை அவர் அப்படி நினைத்து சொல்லியிருந்தாலும் அவரை பற்றி நான் தவறாக எண்ண மாட்டேன். அவர் அப்படி மனசில் நினைச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, நான் அவரை பற்றி தவறாக எண்ண மாட்டேன். இதுதான் நல்ல குணங்கள். ஹுஸ்னுல் வன், யாரை பார்த்தாலும் நல்லவராக, நல்ல மனிதராக, நற்குணம் உடையவராக நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வலா தனாவஸு பில் அல்காப், உங்களுக்கு மத்தியிலே பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள். பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், பட்ட பெயர்களை வச்சு அழைக்காதீங்க. சில மனிதர்களுடைய மனங்கள் என்ன செய்யும், வலிக்கும். என்ன நம்மளை இப்படி கூப்பிடுறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருந்து சஃபியா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அவங்களா குட்டையாக இருப்பாங்களே அப்படின்னு யார் சொல்லிட்டா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை பட்ட பெயரை வைத்து சொல்றீங்களே, உங்களுடைய வார்த்தையை கடலில் கலந்தால் அந்த கடல் நாசமாக போய்விடும், கரைந்து போய்விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரை பார்த்து? ஆயிஷா அம்மாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவரை பட்ட பெயரை வைத்து அழைக்காதீர்கள், குர்ஆன் சொல்லி தருகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமுன், எந்த ஒரு கூட்டமும் மற்ற கூட்டத்தை பரிகாசப்படுத்த வேண்டாம், கேவலமாக நினைக்க வேண்டாம். அசா அயகூனு ஹைரம் மின்ஹும், அவர்களை விட அவர்கள் என்ன செய்ய, இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் அவங்கள, இவங்க என்னப்பா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்ய நினைப்போம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லாஹ் எவ்வளவு நற்பண்புகளை சொல்லிக்கிட்டு வரான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூதர் கிஃபாரி அவர்களே, நீங்கள் பார்க்குறீங்கல்ல கூட்டம், இந்த கூட்டத்தில் யார் சிறந்த மனிதராக உங்கள் கண்ணுக்கு தெரிகிறார், யார் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறார்? பார்க்குறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டாக யார் இருக்கிறாங்க, பக்காவா, அதுவா பாய், பக்காவா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படின்னு அங்கே வெள்ளத்து அப்போ ஒரு கலர் கரெக்டாக மேட்ச் போட்டிருக்கிறாங்க. அவரை பார்த்து இவர் தான் யாரை சொல்லலாம் அப்படின்னு கை காட்டுறாங்க, இவங்க தான் அப்படின்னு கை காட்டுறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, யார் இவர்களிலே மோசமானவர்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? உடனே பார்க்குறாங்க, பரட்ட தலையா கிழிந்த ஆடையோடு ஒருவர் இருக்கிறார். அவரை பார்த்து இவர் தான் யாரை சொல்லலாம் ரொம்ப இருக்கார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே
நீங்கள் சிறந்தவர் என்று சொன்னீர்களே, அவரை போன்று 1000 நபர்கள் அல்ல, இந்த மக்கள் அத்தனை நபர்களையும் சேர்த்து ஒருவர் அந்த கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறாரே, அவருக்கு ஈடாக மாட்டார்கள். அவர்தான் சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் பார்ப்பது யாரைத்தான்? அவருடைய இதயத்தை தான் பார்க்கிறான், அவருடைய ஆடையை பார்ப்பதல்ல. எனவே யாரையும் பரிகாசப்படுத்தக்கூடாது, யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை கீபத் பேச வேண்டாம். கீபத் என்றால் புறம் பேச வேண்டாம். அடுத்து அல்லாஹ் அங்கு வரான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேச வேண்டாம். இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது இதுதான். 2 பேர் சேர்ந்தா அல்லாஹ் யாரை யாரை கழுவி ஊற்றணுமோ அவ்வளோ என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உட்கார்ந்தாலே ஒரு 3 பேர் உட்கார்ந்துருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம், ஒருத்தர் எந்திரிச்சு போவார், எவ்வளோ பேசுகிறாரே அவரு அப்படின்னு ஆரம்பிப்பான். 3 இதுதான் 3 பேர் சேர்ந்தாலே 4வது ஒரு நபரை பற்றி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒரு மாமேதை ஞானி அவங்க கனவு காண்றாங்க. கனவுல அவர்கள் ஒரு மனிதருடைய மாமிசத்தை சாப்பிட, ஒரு மனிதருடைய இறைச்சியை சாப்பிட்ற மாதிரி கனவு. உடனே அந்த மனிதர், யா அல்லாஹ் எனக்கு இந்த நிலையா அப்படின்னு என்ன செய்கிறாரு, ரொம்ப அச்சப்பட்டு, என்ன எனக்கு இந்த நிலையா, ஒரு மனிதருடைய மாமிசத்தை எனக்கு கூட்டப்படுகிறதா, ஏன்? அப்பொழுது புறம் பேசப்பட்டதல்லவா, என்ன சொல்றாங்க, அசரி சதம், புறம் பேசப்பட்டதல்லவா, இவரை பற்றி புறம் பேசினீர்களவா அப்படின்னு கேட்க. உடனே அவர் அந்த மனிதர் சொல்றார், நான் இவரை பற்றி புறம் பேசினா, ஒருபோதும் என் நாவை கொண்டு நான் யாரையும் புறம் பேசியதல்ல. உடனே அங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் பேசவில்லை, பேசி அந்த கூட்டத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீர்களே அல்லவா, உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா இல்லையா, நீங்க அந்த கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே போயிடணும். நீங்கள் அங்க இருந்தாலும் மாமிசத்தை தின்பதை போட்டுதான். குர்ஆன் சொல்லி தருக, எடுத்து பாருங்க. குர்ஆன்ல இந்த வசனம் வருகிறது, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யாகுல லஹ்ம அஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு விருப்பப்படுவானா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் அங்கேயே பதில் சொல்கிறான், ஃபகரிஹ்துமு, அதை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள், அதை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். சாப்பிடுவானா யாராவது மனிதனுடைய மாமிசத்தை? சாப்பிட முடியாது. பிரபலமான ஹதீஸ், 2 பெண்கள் நோன்பு வைத்திருந்தார்கள், தெரியும், 2 பெண்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. ஒரு சஹாபி ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 2 பெண்கள் நோன்பு வைத்தவர்கள், அவர்களால் ஏல முடியவில்லை, இப்பொழுதே மரணிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் போய்விட்டார்கள், என்ன ஆயிற்று தெரியலை யா ரசூலல்லாஹ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையை கொடுத்தாங்க, இதோ அந்த பெண்களைய வாந்தி எடுக்க சொல்லுங்க, வாந்தி எடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. எடுத்துட்டு போனாங்க. ஒரு பெண்மணி வாந்தி எடுத்தால் ரத்த கட்டி வந்து விழுந்தது. அடுத்து ஒரு பெண்மணியை வாந்தி எடுக்க சொன்னாங்க, முழுமையாக நிரம்பிருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணிகள் நோன்பு வைத்தார்கள், ஆனால் அவர்கள் பல பெண்கள் பற்றி புறம் பேசி கொண்டிருந்தார்கள். எனவே தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், இந்த காட்டி கொடுத்தார். புறம் பேசக்கூடாது. புறம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க, மா ததுரூன அல் கீபா, இந்த புறம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தாங்களே சொல்லுங்க, அல்லாஹு ரசூல் ஆலம். சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனுடைய உண்மை நிலையை நீங்கள் சொல்வது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் செஞ்சதானங்க நாங்கள் சொன்னோம், அவர் என்ன செய்கிறாரோ அதுதானே நம்ம சொல்கிறோம், அவர் செய்யாததை சொல்லலையே. அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்வது, அவருக்கு முன்னாடியே சொல்றது, பின்னால் பேசுவது தான் கீபத். ஒருவேளை அவர் செய்யாததை நீங்கள் சொன்னால் அதற்கு பேரு புறம் அல்ல, அவதூறு. அவதூறு வேற, புறம் என்பது வேற. புறம் என்பது அவர் செய்தது தான், அவர் செய்ததை பேசுவதற்கு பேர் தான் புறம். அவர் இருக்கிற நேரத்தில் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாத நேரத்தில் பேசுவது புறம். ஒருவேளை அவர் செய்யாததை சொல்வது அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா, மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா என்ன ஆயிற்று? யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்க. அப்படின்னா என்ன? கல்லெறிந்து கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம், கல்லெறிந்து கொள்ளுங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன நல்லெண்ணம் பாருங்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல வருது, கப்பல்த, நீ என்னப்பா முத்தம் கொடுத்திருப்பாய், அவ் ஹமஸ்த, அல்லது கைப்பிடித்திருப்பாய், அவ் நலர்த்த, அல்லது அந்த பெண்ணை நீ பார்த்திருப்பாய், அவ்வளவு பெரிய தப்புலாம் நீ செஞ்சிருக்க மாட்டேன். இல்லை யா ரசூலுல்லாஹ், முழுமையாக நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு ரஜிம், கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். இது ஒரு வரலாறு. இன்னொன்று, ஜுஹைனா என்ற ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அசப்து அலா ஹத்தி, யா ரசூலல்லாஹ், நான் ஹத்து, அந்த ரஜ்மை நான் அடைந்து விட்டேன், அதாவது தண்டனைக்கு உட்பட்ட பெண்ணாக நான் ஆகிவிட்டேன். ஃபஅகிம்ஹு அலைய, என் மீது அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி கருவுற்று இருக்கிறாங்க, பிரசவத்துக்கான அந்த நிலையில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலியை அழைத்தார்கள், பாதுகாப்பலை அழைத்தார். அஹ்சின் இலைஹா, அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து, அப்படின்னா என்ன, அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா. குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெண்மணி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு நீ செய்ய வேண்டிய அந்த நல்ல உபகாரத்தை, அதாவது பால் ஊட்டக்கூடிய அந்த குழந்தை தானாக சாப்பிடுகின்ற அந்த நிலைக்கு வருகின்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, இருங்க. முடிஞ்சது, குழந்தை ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே வருகின்ற நேரத்தில் அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு இறைச்சி துண்டு இருந்தது, அதை கடிச்சுக்கிட்டே வந்துச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு ரஜும், கல்லெறிந்து கொல்ல அந்த அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 வரலாறு ஹதீஸ்ல வருது. இங்கே நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இதுவே நம்ம நிலையில ஒருவர் இப்படி ரஜும் அடிக்கப்பட்டிருந்தால், கல்லெறிந்து கொல்லப்பட்டிருந்தால், ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஆண் யாரோடு இணைந்தார் நம்ம கேள்வி கேட்போம். இந்த பெண் யாரோடு சேர்ந்திருந்தால் என்ற கேள்வி கேட்போம். இந்த பெண் யாரோடு சேர்ந்தால் என்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர் யார் என்று கேட்போம். ஆனால் ஹதீஸ் ஷரீஃபில் எந்த ஒரு இடத்திலும் இந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யாரோடு சேர்ந்திருந்தார்கள், யாரோடு ஸினா செஞ்சாங்க இல்லை. இந்த ஜுஹைனா என்ற குலத்தை சார்ந்த பெண்மணி யாரோடு சேர்ந்திருந்தார்கள், யாரோடு ஸினா செய்தார்கள் என்ற அந்த வரலாற்று இல்லை. எப்படி இல்லை? சஹாபா பெருமக்கள் அதை பற்றி கேட்கல. ஏன்னா அவங்க வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள் என்பதை அவங்க நிறைவேற்றினாங்க. குர்ஆன் சொல்லி தருகிறது, யாருடைய நிலையும் வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். இவர் ஸினா செஞ்சேன்னு வந்திருக்கிறாங்க, அப்ப கேட்கணும்ல கேள்வி, யார் அந்த பெண்மணி? கேட்கல. சஹாபா பெருமக்களும் கேட்கவில்லை. இந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, நீ யாரோடு ஸினா செய்தா? கேட்கல. காரணம், வலா தஜஸ்ஸசு, நபியே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஒருவருடைய குறையை ஆராயாதீர்கள். குறைய குர்ஆன் சொல்லி இந்த சூரத்தில், இந்த ஹுஜராத் இந்த சூரா சொல்லி வலா தஜஸ்ஸசு, எந்த ஒரு இடத்திலும் இல்லை. யார் இடத்துல, எந்த பெண்மணி இடத்துல? இதுவே நம்ம கிட்ட ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அந்த பையன் குடும்பத்தை அந்த பரம்பரையை இழுத்துருவான். இந்த பொண்ணு ஐய ஏ பச்சிக்கு கா போல் அப்படின்னு என்ன செய்வான், பேசுவான். இப்படிதான் வலா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், யாருடைய குறையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆராயாதீர்கள். நீங்கள் ஆராய்ந்தால் மன் தலப ஔரதி அகில் முஸ்லிம், ஒரு சகோதரர், முஸ்லிமான சகோதரனுடைய அந்தரங்க விஷயத்தை யார் தேடுவாரோ, தலபல்லாஹு ஔரத்தஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அத்தனை அந்தரங்கமான விஷயத்தையும் அல்லாஹ் தேடி பிடிப்பான். மன் சதர முஸ்லிமன், யார் ஒருவர் முஸ்லிமுடைய அந்தரங்க விஷயங்களை மறைத்து நடப்பாரோ, சதரல்லாஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய அந்தரங்க விஷயங்களை மறைப்பான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதரை அழைப்பானாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து, மலக்குகளே, அவருடைய பட்டோலையை, அவருடைய வினை அந்த 8 பதிவை கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவர் வாங்கிக்கிட்டு வாசிப்பார். முதல்ல நல்ல விஷயங்களாக படிப்பார். பார்க்கும் போதே நல்லதானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்குறார், சந்தோஷமா பார்க்குறார், ஆனந்தமா பார்க்குறார். பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், என்ன படித்தீர்கள்? யா அல்லாஹ், என்னுடைய நன்மைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா? உங்களுடைய அத்தனை நன்மைகளையும் நான் கபூல் செய்து விட்டேன், ஏற்றுக்கொண்டேன். உடனே அந்த மனிதர் சுஜூதில் விழுந்துருவாராம், சஜ்தால விழுந்துருவார். எந்திரியுங்கள், அடுத்து வாசியுங்கள்னு சொல்லும் பொழுது அப்படியே அவருடைய தீமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்கும்.
அந்த மனிதர் சந்தோஷப்பட்டவர் அப்படியே கூனி குறுகி அப்படியே உடைந்து போவார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஆகினது, யா அல்லாஹ், நான் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன், சிறிய பாவம் பெரிய பாவம் அத்தனையும் இதில் இருக்கிறது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உங்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அடுத்து அந்த மனிதர் மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்துருவாராம், சுஜூதில் சஜ்தால விழுந்துருவாராம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவருடைய பார்வைக்கு இரண்டே விஷயம் தான் தெரியும். முதல்ல ஒரு சஜ்தா செய்தாரு, இப்போ ரெண்டாவது சஜ்தா செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கும் அந்த மணியாருக்கும் மத்தியிலே என்ன பேசப்பட்டது என்பது அந்த மக்களுக்கு தெரியாமல் சொல்வார்களாம், தூபா லிமன் ஹாதா, இந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய சோபனம் உண்டாகட்டுமாக, இரண்டு சஜ்தாக்களை செய்கிறாரே. அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார். பாவமே செய்யாத அந்த மனிதரை பாருங்கள், சந்தோஷத்தில் பாருங்கள் சொல்வார்களாம். காரணம் என்ன? இவர் மற்றவர்களுடைய குறையை ஆராயவில்லை, மற்றவர்களுடைய குறையை துருவி துருவி பார்க்கவில்லை. மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய குறையை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தாமல் அந்த அத்தனை பாவங்களையும் நன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றிடுவானாம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. சங்கமிக்க அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, குறைகள் மற்றவர்களை பார்க்கக்கூடாது, நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அதை பார்க்கணும். யார் எப்படி குறைகளை பார்க்கறது தான் இன்னைக்கு பெரிய இதுவாயிருச்சு. ஒவ்வொருடைய குறை. ஒரு மார்க்க மாமேதை அவங்களிடத்துல சந்திக்கிறதுக்காக ஒருவர் வரார். வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்றார், ஹஸரத் அவர்களே, உங்களை பற்றி அப்படி இப்படின்னு ஒருத்தர் குறை பேசிக்கிட்டே இருக்கிறார், உங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நிறுத்துப்பா, அவரை பற்றி குறை நீ இப்போ பேசாத, அவர் எப்பவுமே என்னை பற்றி நல்லது தான் நினைப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பவுமே நல்லது தான் என்ன நினைப்பார். இரண்டாவதாக சொன்னாங்க, அவர் சொன்ன குறையை மற்றவர்களிடத்துல நீ பரப்பாத, வதந்தியை பரப்பி விடாது. என்னைக்கு என்கிட்ட சொன்ன நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போய் சொல்லாது. மூன்றாவதாக அவர் சொன்ன விஷயம், அவரிடத்துல சென்று என்னுடைய சலாமை தெரிவி என்று சொல்லிவிட்டு ஒரு அன்பளிப்புகளை கொடுத்தார, பழங்களை எடுத்து, இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு. இதுதான் நம்ம இடத்துல பண்பு. நம்ம பற்றி ஒருத்தவங்க குறை பேசுறாங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல எதிர்த்து நிற்பதை விட அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அவருடைய வாயை அடைப்பது தான் நல்லது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி தான் இருந்தாங்க. யாராவது அவர்களை பற்றி குறை சொல்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து அனுப்புவாங்களாம். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளில் ஒரு மனிதர் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தத்ரூன மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவன், அனைத்தையும் இழந்தவன் யார் என்று தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. திவாலாகி போயிடும், பேங்க்ல திவாலா இருக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி முஃப்லிஸ், அனைத்தும் இழந்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? யார சொல்லலாம், எங்களில் திவாலாகி போனவன் சொன்னா செல்வத்தெல்லாம் இழந்து, தன்னுடைய தங்க நாணயங்கள்லாம் இழந்து அப்படி நிற்கிறவர் தான் முஃப்லிஸ், எல்லாத்தையும் இழந்தவர், ஃபக்கீரா போயிட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான், பி சியாமின் பி சலாத்தின் பி சதகத்தின், தன்னுடைய தொழுகை, தன்னுடைய நோன்பு, தன்னுடைய ஜகாத், சதகா அத்தனை நன்மைகளையும் அள்ளி கொண்டு வந்து நிற்பான். அப்போ எவ்வளோ நன்மைகளை செய்யணும், எங்கே போகணும்? சொர்க்கத்துக்கு தானே போகணும். உடனே அங்கிருந்து ஒரு மனிதர் வருவார், யா அல்லாஹ் ரப்பி கதஃபனி, என்னை இவர் திட்டினார். ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்னை இவர் ஏசினார், ஷதமணி, என்னை இவர் ஏசி பேசினார், என்னை இவர் கீபத்து பேசினார், என்னை இவர் புறம் பேசினார், என்னுடைய குறைகளை இவர் துருவி துருவி ஆராய்ந்தார் என்று பல மனிதர்கள் வந்து சொல்லும் பொழுது அங்கே என்ன இருக்கும்? அமல்கள் தான் இருக்கும். தொழுது அமல், இந்த நன்மைகள் எல்லாம் அவருக்கு ஒவ்வொருத்தராக அவர்கள் பேசியதற்கு தகுந்தவாறு எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அமலாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இறுதியில் என்ன நிலைக்கு வருவார் என்று சொன்னால் அவர்களுடைய அத்தனை நன்மைகளும் தீர்ந்து போய்விடும். ஆனால் மக்கள் நிறுத்திட மாட்டாங்க, வந்து இன்னும் நிற்பாங்க. யா அல்லாஹ், என்னை இப்படிலாம் பேசினார், தொழுகையாளி, நோன்பாளி, சதகா கொடுத்தவர், ஜகாத்து கொடுத்தவர், நல்லவர்கள் செய்தவர், அவருடைய நிலை திவாலாகி போனவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திவாலாகி போனவர், அனைத்தையும் இழந்து நிற்கக்கூடிய மனிதன். காரணம், முஸ்லிம்களுடைய குறைகளை, தீபத்துகளை, புறமை பேசினவர். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு சொல்லுவானாம், அவரிடத்துல அமலை இல்லை, யாரெல்லாம் அவர் திட்டினாரோ, யாரெல்லாம் அவர் பேசினாரோ, யாரெல்லாம் அவர் அவதூறு படித்தாரோ அவர்களுடைய தீமைகளை எடுத்து இவரின் பக்கம் போடுங்க. நன்மை போயிருச்சு, பரவாயில்லை, இப்போ எங்க இன்னும் பாவ மூட்டைகள் இன்னும் சேர்ந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபத்துல்லா ஷரீஃபை பார்த்து,
காபாவே அத்யப ரீஹுக், உன்னுடைய வீசக்கூடிய அந்த காற்று இருக்கிறதே, உன்மீது படுகின்ற வாடை, அந்த நறுமணம் இருக்கிறது, மனதிற்கு இதமானது. காபத்துல்லா ஷரீஃப் எப்பவுமே மனமானது சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆலம் ஹுர்மத்துக, உன்னுடைய கண்ணியம் என்பது மகத்துவம் மிக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. புகழ்ந்து விட்டு சொல்றாங்க, ஹுர்மத்துல் முக்மினீன், ஒரு முக்மீனுடைய கண்ணியம் என்பது அஃதலு மின்கி, உன்னை விட சிறந்தது. ஒரு முக்மீனுடைய கண்ணியம், கண்ணியம் என்றால் அவனுடைய உயிர், அவனுடைய செல்வம், அவனுடைய கண்ணியம், மானம், இந்த மூன்றும் உன்னை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்த்து சொல்றாங்க? காபத்துல்லா ஷரீஃபை பார்த்து சொல்றாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. காபத்துல்லாவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னை விட ஒரு முக்மீனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் காபாவை விட சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அவதூறு, புறம் பேசுதல், ஒருவருடைய குறையை ஆராய்வது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல்கள். இதுதான் சூரத்துல் ஹுஜராத். இன்னும் சூரத்துல் ஹுஜராத்தில் இன்னும் விஷயங்கள் இருக்கு, இன்னும் இருக்கு. உங்களுடைய இனங்களை கொண்டு, உங்களுடைய பரம்பரையை கொண்டு, உங்களுடைய செல்வத்தை கொண்டு நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படி சொல்வான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே உங்களில் ஆக கண்ணியமானவர் யார் தெரியுமா? அத்காக்கும், உங்களிலே இறையச்சம் உடையவர் தான். உங்களிடத்திலே இறையச்சம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். உங்களிடத்தில் செல்வம் இருக்கிறது, உங்களிடத்தில் பெரிய பரம்பரை இருக்கிறது, உங்களிடத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறதுனால் நீங்கள் என்னது கிடையாது, சிறந்தவர் கிடையாது. இறையச்சம் என்பது என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தில் ஆராபு ஆமன்னா என்ற அந்த வசனத்தை சொல்லுவா. இன்னும் டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு. சில ஆராபிகள் சொல்வார்களாம், நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், கூலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் இஸ்லாமில் நுழைந்து விட்டோம் என்று சொல்லிக்கிங்க. ஈமான் என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, யா மஅஷர மன் யுக்மினு பிலிசானிஹி, உங்களுடைய நாவை கொண்டு மட்டும் ஈமான் கொண்டவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. எது மட்டும்தான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மட்டும் தான் நீ சொல்லியிருக்கிற. நீ ஈமான்குள்ள வரணும், இஸ்லாம்குள்ள வரணும்னு சொன்னா இந்த புறத்தை விட்டும், இந்த கீபத் பேசுவதை விட்டும், எல்லாத்தை விட்டும் தவிர்த்திருக்கணும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ், அல் கீபது அஷத்து மினஸ்ஸினா, ஹதீஸ்ல வருது. நம்ம தீனியாத் கிதாபுகள்லாம் வரும் இந்த ஹதீஸ். என்ன பொருள்? புறம் பேசுவது ஜினாவை விட கொடுமையானது, விபச்சாரத்தை விட கொடுமையானது. புறம் என்பது விபச்சாரத்தை விட கொடுமையானது. என்ன ஹஸ்ரத்? புறம் என்பது வாயால் பேசுறது, ஆனால் ஜினா என்பது செயலால் ஏற்படுத்துவது. யோசிக்கணும். இந்த ஹதீஸ்க்கான விளக்கம், இந்த ஹதீஸ்க்கான விளக்கத்தை விளக்கிங்க. புறம் பேசுவது ஜினா செய்வதை விட கொடியது, கடுமையானது என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாவினால் நடக்கிறது, அது செயலால் நடக்கிறது. எவ்வளவு பெரிய பாவம் செயலால் நடக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட கொடியது ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் ஜினா செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அவன் வருந்துவான். ஆஹா, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, இவ்வளவு பெரிய ஹராமான விஷயத்தை செஞ்சிட்டோமே என்று அவன் வருந்தக்கூடும். ஆனால் புறம் பேசக்கூடியவன் எப்பொழுதும் வருந்த மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதான் செயல். பேசிட்ட, என்னடா இப்படி பேசிட்ட, என்ன அவன் செஞ்சதானே சொன்னேன், இப்படி என்று மிக எளிமையாக சொல்லிவிடுவான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜினா செய்தவன் கூட தௌபாவை நசீவாக்கி விடலாம், ஆனால் கீபத் பேசியவன் எப்பொழுதும் அவனை தன்னை ஒட்டுக்கொள்ள மாட்டான், நான் செய்தது தவறுதான் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த கெட்ட குணங்களை விட்டும், அல்லாஹ் புறம் பேசுவது, பொய் பேசுவது, பொறாமை கொள்வது, ஒவ்வொருடைய குறையை துருவி துருவி ஆராய்வது, இப்படிப்பட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நம் சமூகத்திலே நல்ல ஒழுக்கம் பெற்றவர்களாக, நற்பண்புகள் பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.